Hi friends, welcome back to my channel Gariston Gifty. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ஸ்பெஷலான ரெசிபி. கத்திரிக்காய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை செய்கிறது ரொம்ப ஈஸி, அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வீட்டில் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கத்திரிக்காய் சட்னி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் பேஸ்ட்டை ரெடி பண்ணிக்கிறேன். அதுக்கு நான் மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் பொடிசாக நறுக்கின தேங்காவை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். நான் எலுமிச்சப்பழ சைஸில் புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்த பொருள் எல்லாமே நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன். மீடியம் சைஸான 5 தக்காளி எடுத்து பாதியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறேன். அளவுலன்னு பார்த்திங்கன்னா 2 கப்பு வரணும். ஸோ இப்போ நான் ஸ்டவ்வை ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கிறேன். பாத்திரம் சூடான பிறகு 1/2 கப்பு நல்லெண்ணெயை சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் சூடான பிறகு நான் இங்கே 1/2 கிலோ கத்திரிக்காவை காம்பு கிள்ளி 4 பகுதியாக வெட்டி நான் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்த கத்திரிக்காய் எல்லாமே நான் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிறேன். சிம்லையே வச்சு நான் வறுத்து எடுத்துக்கிறேன். ஹையில் வச்சோன்னா கருகி போயிடும். கருகிச்சின்னா டேஸ்ட் மாறிடும், நல்லா இருக்காது. அதனால் சிம்லையே வச்சு நான் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், சேர்த்த கத்திரிக்காய் எல்லாமே நல்லா ஒரு பொன்னிறமாக வந்துடுச்சு. ஸோ இப்போ நான் இந்த கத்திரிக்காவை வேறு ஒரு தட்டில் மாற்றிக்கிறேன். இப்போ நான் வேறு ஒரு தட்டில் மாற்றிக்கிட்டேன். மீதி இருக்கிற எண்ணெயிலேயே நான் 2 கப்பு சின்ன வெங்காயம் தோல் சீவி இதில் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கிறேன். சேர்த்த வெங்காயம் வதங்கின பிறகு நான் இங்கே 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை இதில் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிறேன். 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். பச்சை வாசனை போகிற வரைக்கும் எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கிறேன். மிளகாய்த்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடுதலாவோ இல்லை குறைச்சலாவோ சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்த பொருள் எல்லாமே எண்ணெயில் நல்லா வதங்கின பிறகு நான் அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டு நான் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நான் சிம்லையே வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன். தேங்காயோட பச்சை வாசனை போன பிறகு அரைச்சி வச்சுருந்த தக்காளி பேஸ்ட்டையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கிறேன். நான் புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன் 1 கப்பு. அந்த புளி தண்ணியை நான் இதில் சேர்த்துக்கிறேன். ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்கு சேர்த்த பொருளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கிறேன். ஸோ சேர்த்த பொருளோட பச்சை வாசனை போன பிறகு நான் ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த கத்திரிக்காவை இந்த குழம்புல சேர்த்துக்கிறேன். ஸோ சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ இப்போ ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி எடுத்து பொடிசாக நறுக்கி நான் இதில் சேர்த்துக்கிறேன்.
சேர்த்த பிறகு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதாங்க, நல்ல சுவையான மணமான பிரியாணிக்கு சைட் டிஷ் ஆன கத்திரிக்காய் சட்னி தயார். இதை செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வீட்டில் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிரியாணிக்கு ஏற்ற சைட் டிஷ்னால் அது வேறு எதுவும் இல்லைங்க, கத்திரிக்காய் சட்னி மட்டும்தான். ஸோ வீட்டில் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோவில் நான் பண்ண ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.